திண்டிவனம் அரசு கலைக் கல்லூரியில் பழைய முறையை பின்பற்ற வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி இரண்டாவது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கலைக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புறப் பகுதிகளில் இருந்து வந்திருந்து கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் காலை, மாலை என 2 வேளை சுழற்சி முறையாக கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கல்லூரிக்கு கூடுதலாக புதிய கட்டிடம் திறந்துள்ளதால் கல்லூரி நிர்வாகம் 2 ஷிப்டுகளை பிரித்து ஒரே ஷிப்டாக உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் திடீரென இன்று 2வது முறையாக கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை முன்வைத்தால் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து எங்களை மிரட்டி வருகிறது. எங்களது உரிமையை கூட எங்களால் சொல்ல முடியவில்லை என தெரிவித்தனர். கல்லூரி முதல்வர் நாராயணன் கல்லூரி மாணவர்களுக்கு பழைய முறையே வேண்டுமென்றால் அனைவரும் இது சம்பந்தமாக கல்லூரி நிர்வாகத்திடம் மனு அளியுங்கள், அதை விட்டுவிட்டு போராட்டம் நடத்துவது தவறு, உடனடியாக இது சம்பந்தமாக மேல் இடத்தில் பேசி உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவித்ததன் பேரில் கல்லூரி மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கையில், கல்லூரியில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் தாங்கள் கஷ்டப்படுவதாகவும், கல்லூரி வகுப்பறை மற்றும் கழிவறை போன்ற இடங்களில் கட்டிடத்தின் மேல் காரை பெயர்ந்து அவ்வப்போது மாணவர்கள் மேல் விழுந்து மாணவர்கள் தொடர்ந்து காயமடைந்து வருகின்றனர். கல்லூரி மாணவர்களை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை நாற்காலி எடுத்து வரச்சொல்லி வேலை வைப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும். மேலும் கழிவறை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்தனர்.